தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகம் அப்படின்றது தேவனோடு உள்ள வாழ்க்கை, அவருடைய பிரசன்னம் அப்படின்றது சில நேரங்களில் நம்மளை படிப்படியாக என்ன பண்ணும்னா உயர்ந்த ஆட்களை நம்மளை தேடி வரப்பண்ணும். நான் நம்புறேன், ராஜ அரண்மனையிலிருந்து இல்லை உன் பிள்ளையை அனுப்பிவிடுப்பா, உங்கள் பிள்ளை எங்களுக்கு வேணும், எனக்கு உதவி செய்யறதுக்கு வேணும், என்னுடைய அரண்மனையில் வேலைக்கு வேணும். அப்போ தாவீது தேடி போகலை, அரண்மனையை தேடியோ இல்லை வேலையை தேடியோ போகலை. ஆண்டவருடைய அபிஷேகம் தாவீதின் மேல் இருந்த காரணத்தினால வேதம் சொல்லுகிறது, அரண்மனையிலிருந்து ஆட்கள் தாவீதை தேடி வந்தார்கள். அதே போலதான் யோசேப்பை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, யோசேப்பு அரண்மனையை தேடி போகல, பார்வோனுடைய வீட்டை தேடி போகல, ஆனா சிறைச்சாலையிலே இருந்த யோசேப்பை தேடி பார்வோன் அரண்மனையிலிருந்து ஆட்கள் வர்றாங்க பாருங்க. இல்ல ராஜா உங்களை கூட்டிட்டு போக சொன்னாரு, நீங்க வேணும், நீங்க எங்களுக்கு தலைவனா இருக்கிறதுக்காக ஒரு பெரிய ஏற்பாடு செய்யப்படுகிறது. நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் நம்புறேன், என்னன்னா பெரிய பெரிய இடங்களிலிருந்து, பெரிய பெரிய பதவியிலிருந்து, பெரிய பெரிய மனிதர்களிடத்திலிருந்து கர்த்தர் நமக்கு அழைப்புகளை கர்த்தர் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அழைப்புகள் வரும். சாதாரணமான இடத்திலிருந்து அல்ல, சமுதாயத்தில் உயர்ந்த இடத்திலிருந்து உங்களை தேடி ஆட்களை கர்த்தர் கொண்டு வர பண்ணுவார். ராஜ சமூகத்திலிருந்து ஆண்டவர் ஆட்களை கொண்டு வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நம்ம தேடி போறது அல்ல, நீங்க அலைஞ்ச நாட்களை ஆண்டவர் மாற்றி, நீங்க தேடி போகிற நாட்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி கர்த்தர் அநேக ராஜாக்களிடத்திலிருந்து சில பதவிகளையும் சில உயர்வுகளையும் பெரிய பெரிய இடங்களிலிருந்து நம்மை தேடி கர்த்தர் வர பண்ணுவார். இந்த வார்த்தை எழுத்தின் பிரகாரமாகவே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக. ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளை அப்படிதான் ஆண்டவர் கனம் பண்றாரு. பாருங்க, மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுது, மொர்தெகாய்க்கு ராஜா அவனுடைய அரண்மனையிலிருந்து ஆட்கள் வர்றாங்க. யாரை அனுப்புறாருன்னா ஆமான் என்கிற அந்த தேசத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவனை அங்க ராஜா அரண்மனையிலிருந்து நீ வேகமா வாப்பா, சீக்கிரமா வாப்பா, ராஜா உன்னை கனப்படுத்தும்படியா சொல்லி இருக்கிறாரு, நீ ராஜ சமூகத்துக்கு வரணும்னு சொல்லி ராஜாவினிடத்திலிருந்து மொர்தெகாய்க்கு அழைப்பு வருது பாருங்க. அதே போல தானியேல் சிங்க கெபிக்குள்ள இருக்கும்போது வேதம் சொல்லுது, தானியேலை சிங்க கெபிக்கு பார்க்கறதுக்கு யாரையே கிளப்பி ஆண்டவர் வர பண்ணினாருன்னா அந்த நாட்டினுடைய ராஜாவே தானியேலை பார்க்கிறதற்கு சிங்க கெபியில கிளம்பி வரதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதம் சொல்லுகிற வார்த்தை அப்படியே நிறைவேற போகிறது. உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். உதிக்கிற வெளிச்சத்தினிடத்திற்கு, இந்த அபிஷேகத்தினிடத்திற்கு, இந்த வல்லமையினிடத்திற்கு ஆமென் கர்த்தர் தேடி ராஜாக்களை தேடி வர பண்ண போகிறார். உயர்ந்த நபர்களை ஆண்டவர் தேடி வர பண்ண போகிறார். ஆமென். நான் தேடி போகிற காலங்களை ஆண்டவர் முழுவதுமாய் மாற்ற போகிறார். சீக்கிரமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை, இனி நீங்கள் தேடி தேடி போவது இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அபிஷேகம் இனி நம்மை தேடி வர பண்ணும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளையே நடக்கும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பெருசு, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் அவ்வளவு பெருசு.
கர்த்தாவே, நான் ஒரு ஒளியாய் மாறணும், நான் ஒரு வெளிச்சம் கொடுக்கிறவனாய் மாறணும். ஆண்டவரே, இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படியே தேங்க்யூ ஜீசஸ், அழைப்பு தேடி வருவதாக, மறைந்திருக்கிற உங்களையும் என்னையும் தேடி அந்த அழைப்பு வருவதாக. அந்த அழைப்பை நமக்கு கொண்டு வந்து தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சொல்லுவோம், கைகளை உயர்த்தி, என்னை கழுவு, என்னை கழுவு, என்னை கழுவு, என்னை கழுவும் சுத்தமாவே. சொல்லுவோம், சுத்திகரியோ தூய்மையாவே. சேர்ந்து என்னை கழுவும் சுத்தமாவே, சுத்திகரியோ தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்று. உங்க பிரசன்னம் எங்கள் மேல கடந்து வரட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சத்தமா எல்லாரும் உம்மை போல், உம்மை போல் என்னை மாற்று. பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். சொல்லு, உம் பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையாக்கிடும், தூய்மையாக்கிடும். உள்ளே உள்ளே கேளு, அந்த பிரசன்னத்தை எல்லாரும் வாங்கி. எசப்பா, எசப்பா, உங்க பிரசன்னத்தால நான் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. நான் அனுபவிக்கணும்ப்பா, நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால் ஹalleluya. அப்போ அபிஷேகத்திற்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு வந்து அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது, அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கிறது. தாவீது வந்து எங்கேயுமே எங்கேயுமே நான் நம்புறேன், நிச்சயமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம எங்கேயுமே நம்ம போய் கையேந்தி நிற்கிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அந்த லெவலுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, ஒன்று எனக்கு ஒரு blessing தரணும். என்ன அப்படின்னு சொன்னா, அரண்மனையிலிருந்து எங்களை தேடி வருகிற அந்த வார்த்தை நிறைவேறட்டும். ராஜ அரண்மனையிலிருந்து, உயர்ந்த ஸ்தானங்களிலிருந்து, பெரிய இடங்களிலிருந்து, நான் இதை தீர்க்க தரிசனமா நம்புறேன், பெரிய பெரிய இடங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கடந்து வரட்டும், உங்களுக்கு ஒரு கடிதம் கடந்து வரட்டும், உங்களுக்கு ஒரு உயர்வு கடந்து வரட்டும். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின்படி, பரிசுத்தவான்களை நடத்தின விதத்தின்படியே கர்த்தர் ராஜ அரண்மனையிலிருந்து அழைப்பு உங்களுக்கு நேராய் வரப்படுவதாக, பிள்ளைகளுக்கு நேராய் வரப்படுவதாக. இப்பொழுது உயர்ந்த கம்பெனியிலிருந்து என் பிள்ளைகளுக்கு நேராய் ஒரு அழைப்பு வருவதாக. நாங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு அழைப்பு என் பிள்ளைகளுக்கு வருவதாக. யாரெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, அழைப்பு வராம தனியா இருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் தாவீதிற்கு ராஜ சமூகத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது போல இப்பொழுது இந்த ஜெபத்தில் ஆமென், ஒரு அழைப்பு எங்களை தேடி வருவதாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க போறோம். இந்த வார்த்தையை நீங்க நம்பணும். என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தான் ஆணையிட்டு சொல்லுகிறார். தாவீதுக்கு ராஜாவினிடத்திலிருந்து உங்க ஈசாயினுடைய பிள்ளை ஆடு மேய்ச்சிட்டு இருக்குல்ல, அந்த பிள்ளைய நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் நீங்க அனுப்பி விடுறீங்களா?
அப்படின்னு சொல்லி ராஜாவினுடைய வீட்டிலிருந்து ஒரு அழைப்பு வருது. தாவீது திரும்பவும் அபிஷேகம் பட்டதுக்கு பிற்பாடு மறுபடியும் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு தரிசனத்தை கொடுத்ததற்கு பிற்பாடு அந்த தரிசனத்தை உடனே அதில் டிராவல் பண்ண வைக்காம அந்த தரிசனத்திற்கு நம்மளை ப்ரிப்ரேஷன் பண்ணுவார் ஆண்டவர். எல்லாரையும் அப்படிதான் ஆண்டவர். யோசேப்பே அப்படிதான். தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வழியில நடத்தவே இல்லாத மாதிரி தான் தெரியும். அந்த பாதையில நடத்தாம கர்த்தர் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடத்தி கர்த்தர் அந்த மனுஷனை என்ன பண்றாருன்னா கர்த்தர் உருவாக்குறார், கர்த்தர் ரெடி பண்றார். கர்த்தர் ரெடி பண்ணி உருவாக்குறதற்கு பிற்பாடு எந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த தரிசனத்துல கொண்டு போய் வைத்து கர்த்தர் அவனை அலங்கரிக்கிறார். அதனால ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் விஷன் கொடுத்தது உண்மை, கர்த்தர் நமக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறது உண்மை. ஆனா நீங்க இப்பொழுது கடந்து போகிற பாதை வித்தியாசமான டைரக்ஷன், வித்தியாசமான பாதையா இருக்கிறத பார்த்து நீங்க பயப்படாதீங்க. அதற்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அது நமக்கு தான் சம்பந்தம் இல்லை, ஆனா ஆண்டவர் அதை சம்பந்தப்படுத்துகிற கர்த்தர். அதுல தான் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற தேவன், அதுல நம்மளை ரொம்ப அழகாய் வனைந்து கொள்ளுகிற தேவன். அதனால சில நேரத்தில் நமக்கு வித்தியாசமான பாதை, ஆனா அங்கதான் ஆண்டவர் நம்மளை ரொம்ப அழகாய் கர்த்தர் உருவாக்குவார். ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய வாயினுடைய வார்த்தையில இருக்கிறோம், கர்த்தருடைய பிளானில் இருக்கிறோம். நமக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் தந்து நம்மை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால் ராஜாக்கள், ராஜாக்கள். இப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம்னா, பிசினஸ் நீங்க பண்றீங்களா, குறைஞ்சது ஒரு 10 பேராவது ஒரு முக்கியமான பேர் உங்களை தேடி வரணும். ஆமென். இந்த வார்த்தையின்படி அப்படியே நடக்கணும். ஆமென். எப்படி சவுல் என்கிற ஒரு ராஜா ஆள் அனுப்பி தாவீதை போய் மீட் பண்ணி கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களோ, இது எந்த நாலேஜுமே இல்லாம தாவீது வீட்டில் இருக்கிறார், அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒரு அழைப்பு வருது. ஆனா அந்த அழைப்பு எங்கிருந்து வருதுன்னு சொன்னா மேல ராஜாவினிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். இந்த எழுத்தின் பிரகாரமாகவே நடக்கணும், எழுத்தின் பிரகாரமாகவே நடக்கணும். அதே போல வேலையே இல்லாம வீட்டில் வேலை இல்லாம இருக்கிறவங்க, திருப்தியான வேலை இல்லாம இருக்கிறவங்க, படிச்ச வேலை இல்லாம இருக்கிறவங்க, சரியான ஒரு இடத்துல இன்னும் ஃபிக்ஸ் பண்ணப்படாதவர்களுக்கு இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ராஜாக்களிடத்திலிருந்து உங்களுக்கு கடிதங்களை கர்த்தர் அனுப்புவாராக. ராஜாக்களிடம் இருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் அது நடக்கட்டும். ஆமென். நீங்கள் நினையாத இடத்திலிருந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருவதாக. நினையாத இடத்திலிருந்து ஒரு அழைப்பு ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவாராக. நினையாத இடத்திலிருந்து ஒரு பிசினஸ் வரட்டும், நினையாத இடத்திலிருந்து ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அனுப்புவாராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இது நடக்கணும் ஆண்டவரே. சிலருக்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அம்மா, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வீணா போகாது. சிஸ்டர், நீங்க எதிர்பார்த்திருக்கிறது வீணா போகாது. பிரதர், கர்த்தர் நினைச்சாருன்னா கர்த்தர் எந்த இருதயத்தையும் நமக்கு பக்கமாய் திருப்புவார். கர்த்தர் திருப்புவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மர்தகாய்க்கு போன அழைப்பு உங்களுக்கு வருவதாக. தாவீதுக்கு போன அழைப்பு உங்களுக்கு வருவதாக. தானியேலுக்கு போன அழைப்பு உங்களுக்கு வருவதாக. யோசேப்புக்கு போன அந்த அழைப்பு உங்களுக்கு வருவதாக. இயேசுவேன்னு கைகளை உயர்த்தி அப்பா நாங்க நம்புறோம். முழு பலத்தோடு சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த வார்த்தை நிறைய பேருக்கு இது ஆரம்பிக்கும் போதே நிறைவேறி கொண்டிருக்கிறத நான் உணர்றேன், நிறைவேறி கொண்டிருக்கிறத உணர்றேன். உங்க பிள்ளைய தேடி அந்த அழைப்பு வருகிறத உணர்றேன். ஆமென். தடைகளை தாண்டி வருகிறது, கடல்கள் தாண்டி வருகிறது. ஓ, சமுத்திரத்தை தாண்டி வர பண்ணுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது அந்த தடைகளை தாண்டி இயேசுவின் நாமத்தில் வருவதாக, வருவதாக, வருவதாக. ஹல்லேலூயா.
தேவன் பெரிய தேவன். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும். வானமும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஆமென். உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். ராஜாவினிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும். இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள ஒரு அழைப்பு வரும். உங்க குடும்பத்திற்கு ஒரு அழைப்பு வரும். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த ஒரு அழைப்பு உங்களை உன்னதமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். உங்க வம்சத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கும். அந்த அழைப்பு பலரை தாண்டி கர்த்தர் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாராக. அந்த அழைப்பு உங்களுக்கு சந்தோஷப்படுகிற அளவுக்கு இருக்கும். அது நீங்கள் நினைக்காததாய். ஆமென். கைகளை தட்டி அந்த வார்த்தையை பாடி, நன்றி ஆண்டவரே நன்றி. வல பக்கத்தில் நிழல் அவரே. கைகள் எல்லாரும் தட்டி, வல பக்கத்தில் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வல பக்கத்தில் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகா, ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகா, ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வாரத்தை பாத்திரமாக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் சொல்லுவோம். நேராய் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் மாலைகள் பெயர் அகன்றிடி, நிலை மாறி புவி அகன்றிடினும். மாலைகள் பெயர் அகன்றிடி, நிலை மாறி புவி அகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாயோ, ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ ஆறுதல். கைகளை மேல தட்டி, எனக்கு ஒத்தாசை வரும் நேராய் கண்களை சொல்லுவோம். எனக்கு ஒத்தாசை நேராய் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சீக்கிரமா செய்ய போறாரு. நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்ய போறாரு. மிக முக்கியமான இடங்களிலிருந்து நமக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கர்த்தர் அனுப்ப போகிறார். தகுதியே நமக்கு இல்லாத இடங்களிலிருந்து நமக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. நீங்க சந்தோஷப்பட போறீங்க. இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த ஒரு அழைப்பு இத்தனை வருடங்களும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு பதில் கொடுக்க போகிறது. 30 வருஷமாய் யோசேப்பு கடந்து வந்த அந்த பாதைக்கு அந்த ஒரு அழைப்பு அவனுடைய தலையை நிமிர பண்ணினது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த ஜெபத்திலே முடிய ஒரு அழைப்பை அனுப்புவேன்.
ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். ஒரு நல்ல அழைப்பு உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. அது இத்தனை நாட்களும் பட்ட கஷ்டத்திற்கு நமக்கு பலனாய் மாற போகிறது. ஹல்லேலூயா.